தேவனுடைய சுத்த கருவியினால் இரக்கத்தினால் தயவினாலும் கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை கத்தர் கண்மணி போல எல்லாத்தையும் மிக பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாத்து பராமரித்து காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜபத்திலே எங்களை நீ கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். வந்திருக்கிற நானும் தெய்வ மக்களை ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து இந்த ஜபத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஒரு நாளும் இந்த ஜபங்களை தவறவிடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு நீ தயவு பாராட்டிருக்கிறீ, அதுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இன்னும் வர வேண்டிய நானும் பிள்ளைகளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. தேவனுடைய பிரசன்னம் ஆறு முதல் முடிவு வரை எங்களோடு கொண்டு வந்து வழி நடத்துவதாக. கனமையும் துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு மூலம் தாழ்மொழி கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயம் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் இணையாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் இணையாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, நாமினிடம் உடையவர்கள் அல்ல, அவர் சரீரத்தின் சொந்தமானா. நாமினிடம் உடையவர்கள் அல்ல, அவர் சரீரத்தின் சொந்தமானா. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்த காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்த காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் எப்போதும் செய்திருப்போம், அவருடன் கூட ஆவியாயிருப்போம். கர்த்தருடன் எப்போதும் செய்திருப்போம், அவருடன் கூட ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம்.
இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவருக்கு சன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், மறுரூபமாகிடுவோம், மகிமை சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், மறுரூபமாகிடுவோம், மகிமை சேர்ந்திடுவோம். தேவனாலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையினாலயமே, தாமயவாலயமே, 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 தேவனாலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையினாலயமே,
எல்லா தடைகளையும் நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சோதர அருமையான வேலையிலே ஆண்டவரை நாம் சோதர பாடி துதித்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நாம் இப்பொழுது சோதர கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர யோசுவா தேவ மனிதரை குறித்து நாம் சில விஷயங்களை நம்ம ஆண்டவர் நாமத்தினாலே படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவா என்றால் நமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய மொழியில் யெகோவா ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், யெகோவா ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய மொழியிலே. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்களா? யோசுவா என்றால் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஹலோ, சொப்பனம் பார்க்குறவங்களே, உங்களை நான் கேட்குறேன், சொல்லுவாங்களே, யோசுவா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ரட்சிப்பு. பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் இருக்கிறதுக்கு அடையாளமே எல்லாம் போயிடும். வா, எல்லாரும் தான் எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யெகோவானா என்ன அர்த்தம்? யோசுவானா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா என் ரட்சிப்பு, அல்லது கர்த்தர் ரட்சிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ரேய மொழியில் அப்படிதான் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் வந்து ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கும்போது பிறந்த ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். இவர் அடிமைத்தனத்தில் எகிப்தில் எல்லாரும் இருக்கும்போது பிறந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஒரு சுமார் வந்து ஒரு 110 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். எத்தனை ஆண்டு? 110 ஆண்டுகள். நீங்கள் காதார் வசனம் ஒரு வசனம் படிக்கலாமா? 24ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. 24, 29 படிங்க. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 110 வயது உடைய யோசுவா வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரா? மரணம் அடைந்திருக்கிறாரா? அல்லேலூயா.
110 ஆண்டுகள் இந்த பூமியில உயிரோடு இருந்து ஒரு மரணம் அடைந்தார் யோசுவா என்று நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க, யோசுவாவுக்கு வயசு எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாரு? நல்லா இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். 110 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். சார், அவருடைய கோத்திரம் எந்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனா, கவனிங்க, ஸ்தோத்திரம், எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர். சொல்லுங்க, இவர் யாரு? எந்த கோத்திரத்தை சார்ந்திருக்கிறார்? இப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்திருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அதுல சோதரம், அவரது தந்தை யார் அப்படின்னா எலிசாமா சோதரம் என்கிற அந்த கோத்திரத்தின் முக்கியத்துவமான ஒரு சோதர தலைவராக இருந்தார். சோதரம் அவரு அந்த கோத்திரத்தின் தலைவர். ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம், என்ன பேர் பாருங்க? ஸ்தோத்திரம், எலிசா. அப்பா பேர் என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் நூனின் குமாரன். அவர் தகப்பன் பேர் நூனின். அவருடைய ஃபாதர் தாத்தா எலிசாமா அந்த கோத்திரத்துக்கு முக்கியத்துவமான தலைவராக இருந்தவர். அப்படின்னா அவருடைய தாத்தா யோசுவாவுடைய தாத்தா என்று சொல்கிறது. அவர் ஒரு பெரிய கோத்திரத்துக்கே அதில் ஒரு பெரிய பொறுப்பாளராக தலைவராக இருந்து செய்திருக்கிறார். 108 அல்லது 100 போர் வீரர்களை வழி நடத்தினார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு யோசுவாவுக்கு முன்னாடியே 800 பேர் இருக்கு. 800 பேர் இருக்கு யோசுவாவுக்கு. என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஓசையா. சொல்லுவாங்களா? ஓசையா. நான் சொல்கிறேன், ஓசையான்னு சொல்லிட்டு ஒரு பேர். அந்த பேரில் அந்த பேரை தான் ஆண்டவர்கள் செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அந்த பேரை மாற்றுறாங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறாங்களா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. ம் 13:16. நூனின் குமாரனாகிய படிப்பா, அதான் நூனின் குமார் பாருங்கள். ஓசையா என்கிற யோசுவா. அவர் ஸ்தோத்திர யோசுவாவுக்கு ஏற்கனவே இன்னொரு பேர் இருக்கு, ஓசையா அப்படின்னா அந்த பேரை இருக்கிற. ஆனால் அந்த பேரை மாற்றினா யோசுவான்னு வைக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசுவா என்று மாற்றப்பட்டார். ஸ்தோத்திரம். பெயரிடப்பட்ட அவர் மோசையால் அந்த பெயர் மாற்றப்படுகிறார். மோசை பெயர் மாற்றினார். உனக்கு மோசையா சரி வராது, உன்னுடைய கிரியைகளெல்லாம் பார்த்தா நீ ரொம்ப எப்படி அந்த யோசுவாவுடைய அந்த கிரியெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். யாரு? ஸ்தோத்திரம். மோசை கிட்ட பார்க்குறாரு, கவனிக்கிறார். 6 லட்சம் புருஷர்களை பார்க்குறாருல, அதில் யோசுவாவை தனித்து பார்க்குறார், ஒரு வித்தியாசமாக பார்க்குறார். அப்போ அந்த வித்தியாசமாக பார்க்கும்போது யோசுவா நல்ல போர் வீரன், நல்ல ஜெயிக்கிறவன். அதனால் அவன் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பே ஏற்பட போகுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்று சொல்லி அவனை இருந்த அந்த பழைய காரியங்களெல்லாம் பார்த்து, அவனுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்து, அவன் சாட்சி பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ விவசாயம் நீ யோசுவானான்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. சோதரன், எனக்கு இந்த சமூகம் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது பைபிளில். ஆனால் ஒரு நாள் எங்கள் பாஸ் என்னை கூப்பிட்டு ஞானசானம் கொடுக்கும்போது பேர் மாற்றணும். அவர் பாஸ் ஒய்கேபி மாற்றலை, பேர் மாற்றலை. அவர் சும்மா பாஸ்கரனை வச்சு ஞானசானம் கொடுத்து போட்டார். அப்புறம் சோத்திரம் ஒரு நாள் எங்கள் பாஸ் என்னை கூப்பிட்டாரு. அவர் உட்காந்துருந்த இடத்துல என்னை கூப்பிட்டார். பேர் யோசுவான்னு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, என்னுடைய கிரியைகளெல்லாம் பார்த்துருக்கிறாரு. என்னுடைய கிரியெல்லாம் பார்த்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், உன் பேர் என்ன பாஸ்கரில், உன் பேர் யோசுவா அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்னை கூப்பிட்டு தான் பேர் மாற்றினாங்களே தவிர ஞானசானம் கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு பேர் மாற்ற முடியல. அவர் பாஸ் ஒய்கேபி ஹென்றி தான் 87 கொடுத்தாரு. ஏப்ரல் மாதம் கூப்பிடுறாரு. அப்போ அந்த 87 அவர் கொடுக்கும்போது பேர் மாற்றலை, சும்மா அவரு ஞானசானம் மாத்திரம் கொடுத்தாரு. அதனால ஞானசானம் மாத்திரம் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு அழிவே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவர்
அவர் சோதர பாஸ் மூலமாக அந்த பேர் மாற்ற அவரே இப்போதான் எனக்கு தெரியுது. இந்த சோதர மோசே வந்து யோசுவாவை கண்காணிச்சுட்டே இருந்துருக்குறேன். கண்காணிச்சுட்டே இருந்து ஒரு நாள் மோசையை கூப்பிட்டு, உன் பேர் இன்னொரு மோசையால நீ யோசுவா தான் நீ கூப்பிடப்படணும். ஏன்னா உன் கிரியெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு, நீ நல்லா ஜெயிக்கிறவனா இருக்க, ரசிக்கிறவனா இருக்க அப்படின்னு சொல்லி அதை வைக்கிறாரு பாருங்க. அவன் வைக்கும் போது அப்பதான் சோதரேன். அதே மாதிரி தான் ஒரு நாள் எழுதி கூப்பிட்டு அந்த பேரை மாத்தினேன். சோதரன் அல்லேலூயா. ஏன்னா சிலருக்கு சில வேலை நல்ல விருப்பமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், பிடிச்சிருக்கும். அதனால சொல்கிறாங்க சில பேர். உதாரணமாக சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குறோம்ல, பார்த்துட்டு உடனே என்ன செய்யறோம், ஏன் செல்லக்குட்டி, ஏன் கண்ணுக்குட்டி, ஏன் மாடுக்குட்டிலாம் சொல்கிறோம்ல. நம்ம யார் மேலே பிரியமாக இருக்கிறோமோ அவங்கள தான் என்ன செய்யறோம், நம்ம அப்படிலாம் கூப்பிடுறோம். எல்லாரையும் கூப்பிட முடியாதுல்ல. அது மாதிரி சோதரன் ஆண்டவருடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து அப்படியே நல்லா தீவிரமாக அப்படியே கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு உடனே நம்ம பேரை மாற்றுறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சோதர சூழ்நிலையை, ஒரு மாற்றத்தை தேவன் அங்கே கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் இப்போ நம்ம வந்து சோதரம் சில வசனங்களை நம்ம படிக்கலாம். இப்போ யோசுவாவுக்கு வந்து ஒரு 7 காரியங்களை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து செல்லலாம். இப்போ வந்து சோதரம் முதலாவது யோசுவா யார் அப்படின்னா, அவர் வந்து ஆவிக்குரியவர். சோதரம் சொல்லுங்க, யோசுவா யார், எப்படிப்பட்டவர்? ஒரு ஆவிக்குரிய மனுஷன். சொல்லுங்க, எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்திருக்கிறார். சோதரன் அவர் இருந்திருக்கிறார். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யோசுவா 3:15. கொஞ்சம் குயிக்கா இருக்க. 3:15. நீங்க படிக்கிற மாதிரி படிச்சா எனக்கு வந்து புரியாது. நான் அப்புறம் விலைக்கு சொல்லணும்ல, அது என்ன முடியாது. நல்லா படிங்க, சுகோத்து படிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சேர்த்து படிக்கணும். அப்படியே விட்டு விட்டு படிக்கிறீங்களா, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. படிமா, நீதியார் படிங்க. ஆமா, எரிகோவுக்கு அவங்க கடந்து போனார்கள். அடுத்து நீங்க 8:30 படிக்கலாம். 8:30 படிங்க. 8ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். ஆவிக்குரிய அந்த அனுபவம் இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் அவங்க தான் செய்ய முடியும், எல்லாராலும் செய்ய முடியறதில்லை. யோசுவா வந்து அந்த இடத்துல வந்து எப்படி எழுப்பி என்ன செய்யறாரு பார்த்தீங்களா, அந்த பயணத்தை முடிச்சு போறாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க போய் அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறார். ஏன்னா அங்குள்ள எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோ அப்படிப்பட்ட காரியங்களோ இல்லை. ஆனால் யோசுவா வந்து அந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையோடு ஜனங்களை வழிநடத்துகிறார். ஜனங்களை வழிநடத்துகிறார், அவர்களோடு இணைந்து செயல்படுகிறார், அவரை தேவனை ஆராதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆசாரியனை போல இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா வழி நடத்தக்கூடியவர், அந்த ஜனங்களுக்கு அதை போதிக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஆகவே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள், அந்த பைபிளை சம்பந்தப்பட்டது, ஆராதனைக்கு சம்பந்தப்பட்டது, வழி செலுத்துவதற்கான சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பொறுப்பாய் அங்கிருந்து செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். சோதரன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் காணப்பட்டார். சோதரன் ஏன்னா அவர் ஆவிக்குரியவன் தான். ஆவிக்குரிய வேலையை என்ன செய்யறார், நிதானித்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம். சில விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது. சோதரன் ஆவியானவர்களை நம்ம வந்தால் அப்படிதான் இருக்கணும், ஆண்டவர்களை வந்தால் நம்ம இப்படிதான் போகணும், நம்ம ஆவியானவர்களை வந்துட்டா நம்ம இப்படிதான் பேசணும், இந்த இடத்துல நம்ம இப்படிதான் நடக்கணும், இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணுங்கிற அந்த தன்மை அவங்களுக்கு வந்துடும், பிறந்துடும். அதாவது அந்த ஆவிக்குரியவங்களுக்கு மாத்திரம் தான் இது கிடைக்கும். ஆவிக்குரிய அல்லாதவங்களுக்கு எதுவுமே நடக்காது. எல்லாம் மனசுல மாம்சத்துல வரவெல்லாம் பேசுவாங்க, வரவெல்லாம் செய்வாங்க, வரவெல்லாம் செயல்படுத்துவாங்க. ஆனால் இப்ப யோசுவா அப்படி இல்லை. ஜனத்தை ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்துவதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் அவர் சிறப்பாக செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். அல்லேலூயா.
சரி, ஓகே. ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம கவனிச்சிருக்கோம். கர்த்தரின் சித்தத்தில் சோதரர் நாட்டமுடையவர், தேவ சித்தத்திலே ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றவரால் நாட்டமுடையவராக இருந்தார் சோதரர். அது நீங்க ஒரு வசனம் வாசிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிப்பாரா? சோதரர் படிகள். யோசுவா 5:14. பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன குறித்து என்ன நினைச்சிருக்கிறாங்க, நாம என்ன செய்வோம் அதை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் தன் ஆர்வத்தை எப்படி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய மனுஷன். நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க என்னெல்லாம் சொல்லி கேட்கிறாரு. பவுலோட கேட்கிறாருல்ல, சவுலா இருக்கும்போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்கிற மாதிரி இப்போ இவர் முன்னாடியே இவர் கேட்கிறார். யோசுவா ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அருமையாக கேட்கிறாரு பாருங்க. ரெண்டாவது சமூகத்தை பார்க்கிறோம். எல்லாம் தேவத்துடன் வந்தாருன்னா ஏதோ வந்தாரு போனாருன்னு இல்லை, நான் என்ன செய்யணும், என்ன காரியத்தில் வந்திருக்கீங்கிற அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் அப்படியே கேட்கிறாரு. ரொம்ப ஆலோசனை கேட்கிறாரு. அப்போ தேவத்துடன் ஏதோ சொல்லலாம் வந்திருக்கிறாரு, தேவத்துடன் ஏதோ நம்மகிட்ட பேச வந்திருக்கிறாரு என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார். சொல்றேன், அது தேவ சித்தத்திலே நாட்ட முடியும். தேவ சித்தத்தை செய்வதற்கு வாஞ்சியுள்ள ஒரு மனுஷன். சொல்றேன், அல்லேலூயா. சில பேருக்கு அந்த தன்மையாக இருக்காங்க. சோதரர் ஏதோ நம்ம சோதரர் ஊழியக்காரங்க பேச நினைக்கிறாங்க, இல்லை அந்த சிஸ்டர் பேச நினைக்கிறாங்க, இந்த பிரதர் பேச நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரி, என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற தன்மை கூட நிறைய பேருக்கு இருக்காங்க. கேட்காததுக்கு முன்னாடி நிறைய நம்ம பேசிட்டே இருப்போம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம முழுசா வாங்குறதே இல்லை. என்ன செய்யறது இல்லை, வாங்குறதே கிடையாது. சோதரர் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேற பாயிண்ட் சொல்லிட்டு இருப்போம். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ பேசாதவரா உன் வாயை மூடுறான்னு அர்த்தம். எப்படி? ஹலோ, கவனிங்க. இது எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருக்கு. ஒருத்தங்க பேசுறத விட்டு கவனிக்கணும். அந்த அனுபவமே நம்ம நிறைய பேர் கிடையாது. சோதரர், ஆமா சோதரர், அல்லேலூயா. சோதரர் எனக்கு இன்னைக்கே மறக்க முடியாது. ஒரு பெரிய ஊழியக்காரோட நான் பயணம் செஞ்சேன். அப்படி பயணம் செய்யும்போது அந்த பாஷை வந்து சோதரர் நல்லா கவனிங்களேன், நான் சொல்ற ஒரு விஷயத்த கூட அவர் கேட்க மாட்டேன். அவர் சொல்ல அவர் என்ன செய்வாங்க, உடனே அவர் வந்து வேற பாயிண்ட்ஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சுவார். நான் சொல்ற ஒரு விஷயத்தை கூட அவர் காதில் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அவர் சொல்றதா சொல்லிட்டு இருந்தாரே தவிர நம்ம சொல்றதை எதுவுமே அவர் ஏற்றுக்கவே இல்லை. சோதரர் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் வேற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுவார். அந்த மாதிரியே பயணத்தில் இருந்தது. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்றோம், ஆனா ஒரு வார்த்தையை கூட நம்ம கிட்ட அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கவே இல்லை, கேட்கவே இல்லைங்கிற ஒரு துக்கம் தான் எனக்கு உண்டாச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க ஹேபிட் இப்படிதான், நம்ம இவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விஷயத்த நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சோதரன் அதுக்கப்புறம் சொல்றது இல்லை. சோதரன் பார்த்தீங்களா, ஒருத்தர் என்ன சொல்ல வராங்கிறத முதலாவது கவனிக்கணும். அந்த கவனிக்கிற தகுதி இல்லாதவங்க அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களா போயிடுவாங்க. சோதரன் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு, புருஷன் மனசுல என்ன இருக்கு, மனைவி மனசுல என்ன இருக்கு, பிள்ளைங்க மனசுல என்ன இருக்கு, யாரா இருந்தாலும் முதலாவது அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும். பேச விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்கணும். அதை கேட்கறதே கிடையாது. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கலகலான்னு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்க வேற மாதிரி திங்க் பண்ணி ஒரு வேற என்ன பேசலாம் என்னன்னு சொல்லி வேற விஷயத்தை எடுத்து பேசுவாங்க. இதுக்கு சம்பந்தமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பார்த்தீங்களா, சம்பந்தமே இருக்காது. நேற்று கூட நான் ஒரு பாஸ்டர் ஒரு பிரதர் பேசிட்டு இருக்கான், ஊழியக்காரர் பேசிட்டு இருக்காரு. ஒரு தம்பி இடையில ஒன்று பூந்தா என்ன பேசுறாங்க நான் டெஸ்ட் பண்ணேன். இடையில ஒன்று பூந்தா அவங்க பேசுறதுக்கு இவன் பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க பேசுறது வேற பாயிண்ட் பேசுறாங்க, இவன் பேசுறது ஏதோ ஒரு ஆபத்து நடந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ நான் அப்படியே இந்த ரெண்டு பேரும் பேசுறத பார்க்குறேன். பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் பாருங்க. ஆனா அவர் பேசுறது வேற இருக்கு, இவன் பேசுறது வேறையா இருக்கு. இதுதான் சோதனை. ஒருத்தவங்க சொல்றத நம்ம மனசுல வைக்காமலே டக்குன்னு எதையாவது ஒன்று எடுத்து பேசிடுறோம். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தன்மை பார்த்தீங்களா? அருமையான தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம ஒரு மனுஷங்கிறதுக்கு ஒரு அடையாளமே என்ன சொல்லுங்க. அவங்க சொல்றது போல நம்ம கேட்கணும். அதை விட்டு பேசுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், கடகடான்னு பேசிடுவோம், ஏதாவது ஒன்று எடுத்து பேசிடுவோம். கடைசியில் அவங்க பேசுகிற எதுவும் நம்ம மெமரியில வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த யோசுவா புத்தகம் இந்த இடத்த வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப படிங்களா? திரும்ப படிங்க. அவ்வளவுதான், புறப்பட்டு வந்தா இப்போது வந்தேன்னு சொன்னாரு.
அப்போ அவர் யோசுவா என்ன நினைக்கிறாரு, அப்ப ஏதோ நம்மகிட்ட சொல்ல வந்திருக்கிறாரு, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே அவரை பணிந்து கொள்கிறார். சொல்லுங்க, உடனே என்ன செய்யறாரு, பணிந்து கொள்றாரு. இப்ப என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாருங்க. முதலாவது எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு திராணி உள்ளவங்களா இருக்கணும். அடுத்தவங்க சொல்றதுனா முதல்ல இப்ப நல்ல காதுல வாங்கிக்கணும். இவர் யோசுவா நல்ல காதில் வாங்கிட்டார். நான் சேனி அதிபதியாக புறப்பட்டு வந்தப்பா அப்படின்னு சொன்னது. அப்படியா, சரி 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 அப்படின்னு உடனே விழுந்துட்டாரு கீழே. விழுந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாரு, என்ன சொல்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தாழ்மையாக கேட்குறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்கணும் கர்த்தருடைய பிள்ளை. இதான் யோசுவாவுடைய இரண்டாவது ஒரு ஹாபிட் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்தோத்திரம் தன் தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடியவராய் காணப்பட்டார். சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறார் ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு நல்ல. அடுத்தது பாருங்க, துணிவு மிக்கவர். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர், மிகவும் துணிவானவர். அப்படின்னா ரொம்ப துணிஞ்ச ஒரு மனுஷன், எதுக்கும் பயப்பட மாட்டார், ரொம்ப துணிஞ்ச மனுஷன். நீங்க படிக்க பார்க்கலாம், 10:25 படிங்க. 10ஆம் அதிகாரம் 25 வசனம் படிங்க. 10. அப்பொழுது யோசுவா, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாய் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லனா இவர் போல பயப்படக்கூடாது. அல்லேலூயா, சோதரன். அதனாலதான் என்ன சொல்றாரு, துணிஞ்சு நிக்கிறார், துணிஞ்சு நிக்கிறார். அப்பதான் அவங்கதான் துணிஞ்சவங்கதான் அந்த ஆலோசனை எல்லாம் கொடுக்க முடியும். எல்லாராலும் கொடுக்க முடியாது. எல்லாரும் நீ பயப்படாத, நீ அப்படி இரு, நீ இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு துணிந்தவர்கள் அவங்க தான் இப்படி துணிஞ்சு சொல்ல முடியும். நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது சோதரன் யோசுவாவின் 3வது ஒரு காரியம், அவர் துணிந்த ஒரு மனுஷன். அதனால தான் இந்த ஆலோசனை எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு நம்ம இந்த ஆலோசனை கொடுக்குறோம், பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், கர்த்தர் நம்ம கொண்டு இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இப்படிதான் நம்ம பாசிட்டிவா நிறைய வார்த்தைகளை மற்றவங்கள்ட்ட பேச, யோசுவா மாதிரி பேச கற்றுக்கிறோம். அல்லேலூயா. 4வது ஒரு விஷயம் நம்ம நினைச்சோம்னா, அவர் கீழ்ப்படிந்தவர். சொல்லுங்க பாருங்க, எப்படிப்பட்டவர், கீழ்ப்படிந்தவர். சோதரன் படிக்க பார்க்கலாம். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15 வசனம் படிங்க. யோசுவா 11ஆம் அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டத யோசுவா ஒன்றையும் செய்யாம விடலையா. எவ்வளவு அருமையான வார்த்தை. மோசேக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதுல ஒன்ன கூட யோசுவா மிஸ் பண்ணலங்கிறாரு. இதுதான் உண்மையான நடத்தி சோதனை. பார்த்துங்க, இப்ப ஆண்டவர் பொதுவா ஊழியக்காரனை கொண்டு பேசுறாரு. ஊழியக்காரன் பேசுறாரு, ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னாரு, அப்படி செய்ய சொன்னாரு, இப்படி நடக்கணுங்கிறாரு, இப்படி போகணுங்கிறாரு, இப்படி வரணுங்கிறாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி ஊழியக்காரன் பேசுறாங்கல்ல. அந்த வார்த்தையில கவனித்த 6 லட்சம் புருஷர்கள்ல கவனித்த யோசுவா மாத்திரம்தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன விஷயம் ஒன்னையும் அவரை விடாம எல்லாத்தையும் கொண்டிருக்கிறார். இப்ப மோசே போய் யோசுவா நீ இதெல்லாம் செய்யலாம், நீ இதெல்லாம் பண்றா அப்படிலாம் சொல்லல. இவர் 6 லட்சம் புருஷர்களுக்கும் என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ அதைத்தான் மோசே எல்லாருக்கும் கிறிஸ்தான பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேச 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 கூட இருந்து கேட்டார் பார்த்தீங்களா, யாரு, யோசுவா. கூட இருந்து கேட்டவர் அதனால சொல்றாரு, ஆண்டவர் மோசேக்கு சொன்ன விஷயங்களை ஒன்னையும் அவர் விடல, எல்லாத்தையும் அவர் கை கொண்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. மோசே ஒன்றும் பண்ணவே இல்லையே. கடைசி வரைக்கும் மோசே எனக்கு அப்புறம் நீதானா ஊழியன்னு சொல்லவே இல்லையே, ஒண்ணுமே சொல்லல. ஆனா யோசுவா மோசே சொன்ன ஒரு விஷயங்களை கூட அவர் தரையில விழப்படல. அவர் ஆண்டவருக்கு மகிமையா நின்றாரு. அதனால கவனிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே நல்லா யோசிச்சு பாருங்க. யோசுவாவை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. சோதரர் இப்படியெல்லாம் அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காரு, ஆனா எங்களுக்கு ஏன் அந்த கிருபை இல்லை என்று சொல்லி, இதுதாங்க சோதரர். ஒருத்தவங்களை பின்பற்றணுங்க. நம்ம முதலாவது ஒருத்தர் பின்பற்ற தகுதி இல்லாத நாம எவங்க பின்பற்றுவான் சொல்லுங்க, நம்ம எவன் பின்பற்றுவோம்?
சோத்திரம். இன்னைக்கு என்னுடைய ஊழியக்கார நான் பின்பற்றினேங்க. அவர் கர்த்தர் சொன்னார்னு என்னெல்லாம் செய்தாரோ அதை நான் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன், அப்படியே பெற்றுக்கொண்டேன். அதுல நான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்திச்சிட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் முதலாவது எனக்கு ஒரு 3 நாள் பாஸ்டிங் சொல்லி எங்க பாஸ்டர் சொன்னாரு. நான் உடனே சொன்னேன். ஒரு நாள் அவர் கூட அப்படியே போனேன். இந்த சாப்பிட்ற இடத்துல இருந்து அவங்க வீட்டில் இருந்து சர்ச்சை போகிற பாதையில் அவங்க கூடயே போனேன். போகும்போது கேட்டேன், இந்த ஜபம்லாம் முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். எப்படி அவர்கிட்ட போய் கேட்குறேன். ஏன் கேட்குறேன்னா, ஏன் கேட்டேன்னா, இல்லை 3 நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து ஆராதனை பண்ணோம். நீங்கள் பண்ணுற ஆராதனைலாம் சும்மா ஈரம் இல்லாத ஆராதனை இல்லை, எல்லாம் பயங்கரமாக அபிஷேகத்தை நினச்சி கத்தி ஆராதிக்கிற ஆராதனை. எப்படி சாப்பிடாம இருந்து நம்ம இப்படி செய்ய முடியும்? அதனால நீங்கள் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். அவரே சிரிச்சாரு. அதெல்லாம் பண்ணாமலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்னாருன்னு வச்சாரு. அதே மாதிரி அந்த ஜெபத்தில் போய் 3 நாள் முதல் முறையாக நான் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடல. நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்ல மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். பசியே தெரியலங்க. ஆண்டவர் சாட்சியா சொல்றேன். அந்த 3 நாளும் எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் சொன்னார்னு அந்த ஜெபத்தை வச்சாரு பாருங்க. பசியே எனக்கு தெரியல. 3 நாள் நான் சாப்பிடாம நல்லா ஆராதிச்சோங்க, நல்லா ஆண்டவரை துதிச்சோங்க, நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாம் படுத்தி கடைசியில பாஸ்டர் அழகா சொன்னாரு. அழகா சொல்லி நல்லா அருமையா எங்களை வழி நடத்தி அந்த கொண்டு போனேன். கடைசியில 3வது நாள் கொஞ்சோண்டு பிஸ்கட் கொடுத்தாங்க. பிஸ்கட்டும் பால் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. வெறும் வயிற்றுல பிஸ்கட்டும் பாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. 3வது நாள் சாயங்காலம் 5:30 இருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நான் சாப்பாடு அப்படியே சாப்பிட்றோம் பாருங்க, உரப்பே இல்லை, சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அப்படியே மயக்கமா இருந்தால் அப்படியே படுத்தேன். அப்பதான் தெரிஞ்சது எத்தனை 3 நாள் இந்த பாஸ்டர் மேற்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப நான் ஹெல்ப் பண்ணேன். அதுல இருந்து சோத்துறேன். அவங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ, அந்த ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றாங்களோ, அதையெல்லாம் கிட்ட இருந்து நானும் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அது மாதிரி கீழ்ப்படிந்தவர் யோசுவா. சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? ஆமா, எங்க பாஸ்டர் சொல்லி நான் ஒரு காரியத்தை கூட தட்டுனது இல்லை. சோதரன் எனக்கு இதுவரைக்கும் ஞாபகம் கிடையாது. எங்க ஊழியக்காரர் என்னெல்லாம் அவர் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் பீடத்திலிருந்து சொல்றேன், அவர் சொல்றத எதுவுமே நான் கேட்காம இல்லை. அவர் எப்படா சொல்லுவாரு தான் பார்ப்பேன். சொன்னா நான் என்ன பண்ணாலும் சரி, அவன் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆனா நான் முன்ன வைக்க மாட்டேன். என் பாஸ்டர் சொன்னதுதான் அந்த வார்த்தையை முன்ன வச்சு போவேன். அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த விஷயத்த நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் 60வது பிறந்த நாளுக்கு அவர் ஜெபம் பண்ணி கேட்க வேண்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க. அப்ப நான் அவரை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். நான் இதுவரைக்கும் பாஸ்டர் நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் தட்டவே இல்லை. அவங்க எப்படா சொல்லுவாங்க கேட்பான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சாட்சி சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். பாஸ்டர் தான் அவ்வளோ அன்பா என்னை நேசிக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அவர் மேலே உண்மையான அன்பு உள்ளவங்களாக காணப்பட்டேன். இப்பயும் உண்மையான அன்புல தான் இருக்கிறேன். சோதரன். ஆமா, இப்பயும் உண்மையான அன்புல தான் இருக்கேன். சோதரன். அவர் தான் சோதரன். பெரிய ஊழியம் பண்றேன், நல்லா போய் ஊழியம் பண்றா. சோதரன். இது என்னோட விஷயம் வேற. அதனால நீ பெரிய ஊழியக்காரனாக கூட நான் விரும்புறேன், நீ போய் ஊழியத்தை செய்ய சொல்லி அவர் தான் அனுப்பினார். சோதரன். பார்த்தீங்களா, அவரு தான் அனுப்பினார். சோதரன். அதனால இப்ப நானா வெளியில வரல, நானா ஊழியம் பண்ணல. அவர் தான் அனுப்பி என்னை போய் நீ பெரிய ஊழியம் பண்ணா சொன்னாரு. அதான் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அலையிலேயே சொல்லுவோமா? ஆமா. சோதரன். இந்த விஷயம் யாருடையது? இந்த தரிசனம் யாருடையது? அவருடையது. சோதரன். அப்ப இந்த விஷயம் கீழே தான் நம்ம இருக்கணும். சோதரன். இப்ப மோசேனுடைய தரிசனத்துல தான் யோசுவா ஓடிட்டு இருக்கிறேன். யோசுவாவுக்கு ஒரு புது தரிசனம் கிடையாது. மோசே மக்களை காணாம கொண்டு போகணும், அதான் தரிசனம். இப்ப அந்த தரிசனத்தை தான் யோசுவா எடுத்துக்கிட்டேன். யோசுவாவுக்கு புது தரிசனம்லாம் கிடையாது. சோதரன். சில ஊழியர்கள் சில இடத்துல புதுசா தரிசனம் கத்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனா ஓடி கடைசியில என்ன செய்யறாரோ, உண்மையா சொல்ல போனா நாசமா தான் போறாங்களே தவிர யாரும் ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா நிக்கிறதே இல்லை. சோதரன். மண்டகாடு போய் எங்கேயாவது விழுந்து கிடக்கிறாங்க தவிர ஒருத்தர் கூட கத்தருக்கு முன்பாக போய் சாட்சியா நிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. இல்ல, அந்த எண்ணமே எல்லாம் சோதரன். அல்லேலூயா. சோதரன். அதனால யோசுவா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவ மனிதர். அல்லேலூயா. தீர்மானம் உறுதியுடைய ஒரு மனுஷனா இருந்தாரு. அது நீங்க படிக்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு தீர்மானத்துல உறுதி உள்ள ஒரு மனுஷன். சோதரன். என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாரு பாருங்க, படிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு
யாரை சேவிப்பீங்க? நல்ல தீர்மானம், எவ்வளவு அருமையான தீர்மானம் பாருங்க. நானும் என் வீட்டாரோ என்னால் யாரெல்லாம் சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, என்ன தீர்மானம்? சூப்பர் தீர்மானம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா, ஏன் தீர்மானம்? இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு குடும்பம் ஒழுங்கா கர்த்தரை ஆராய்க்கிறது இல்லை. புருஷன் ஒரு சைடில் போவான், மணி ஒரு சைடில் போவான், புள்ள ஒரு சைடில் போவான், தாப்பா ஒரு சைடில் போவான். இது மாதிரிதான் அநேக குடும்பம். ஆனா இங்க சொன்னாரு நல்ல தீர்மானம். என்ன தீர்மானம்? நானும் என் வீட்டார் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. யோசுவா மனைவி பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரையே சேவிச்சாங்க, கர்த்தரையே பாடினாங்க, கர்த்தரையே கொண்டாடினாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த மாதிரி நம்முடைய குடும்பம் நமக்கு ஒரு தீர்மானம் தேவை. யோசுவா நல்ல தீர்மானத்தில் உறுதியா இருந்தாருங்க. கடைசி வரை தேவனை அவர் விடவே இல்லை. சோதரம் 110 வயசு தான் வாழ்ந்தார். 110 வயசுல சோதரம் அவர் ஆண்டவருக்கு சாட்சியா வைராக்கியமா நின்று போய் சேர்ந்துட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகவே நல்ல ஒரு தீர்மானம் உடையவர், தீர்மானத்தில் உறுதியுடைய ஒரு தேவ மனிதர் தான் யோசுவா. அடுத்தது யோசுவா தேவ ஆசிரிப்புக்கு பற்றுடைய தேவ ஆசீர்வாதங்களுக்கு பற்றுடையவராய் காணப்பட்டார். நீங்க படிங்க சோதரன் ஒரு வருஷத்தை படிங்க. 33:11 படிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:11 படிங்க. 7வது விஷயம் படிங்க. 11 ஆசிரியர் கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தாங்க. கடைசியாக என் அன்பான தேவனுடைய பிள்ளை, யோசுவா போல ஒரு மனுஷன் கிடையாது. யோசுவா போல ஆண்டவருடைய ஆசிரியர் கூடாரத்துல உண்மையா இருக்கிற இந்த மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தார் இருக்குல்ல, அந்த இடத்துல யார் வருவார்னா மோசேக்கு அடுத்து யோசுவா வராரு, அப்புறம் தான் இயேசு வராரு. நல்லா கவனிக்கணும், இயேசு வராரு. ஆனா இங்க யோசுவாவை குறித்து சொல்லியிருக்கு, தேவனுடைய ஆசிரிப்பு கூடாத வாசனை விட்டு நீங்காது இருந்தார். சோதரன் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஃபேமிலியில இருக்கிறவன், ஒரு யுத்த புருஷன், யுத்தம் நடத்துகிறவன், அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. என்ன சர்டிபிகேட்? ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் நீங்காது இருந்தான். அவன் மாறவே இல்லை பாருங்க. அவன் எப்போதும் ஆசிரியர் கூடாரத்துல நீங்க மோசே தான் இருப்பாரு, ஆரோன் தான் இருப்பாங்கல்ல, ஆரோன் தான் இருப்பாங்க. சோதரன் ஆரோன் தான் ஆசாரியர், அவன் தான் பலி செலுத்தணும். மக்களுக்கு வந்து எல்லாம் பலி செலுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் வெட்டி அதை எடுத்து பலிபீடத்தெல்லாம் தெளிப்பான். இதெல்லாம் இவன் தான் செய்யணும். ஆனா இங்க வந்து சொல்லியிருக்கு, ஆசிரிப்பு கூடாரத்துல யோசுவா நீங்காம அப்படியே பக்கத்திலே அதுல இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம கரெக்டா செஞ்சாங்க. சோதரன் ஆசிரியர் கூடாரத்தை நீங்காது இருந்தா அப்படின்னா ஒரு ஆராதனையை விடாத ஒரு மனுஷன், ஆராதிக்கிற நேரத்தை விடாத ஒரு மனுஷன். அப்ப ஆசிரியர் கூடாரத்தில் எப்ப அவங்க ஸ்தோத்திரம் ஆராதிப்பாங்க? சோதரன் அந்த பகல் 3 மணிக்கு தான் அவங்களுக்கு ஆராதனை. சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு உள்ள ஆராதனை. 3 மணிக்கு தான் ஆராதிப்பாங்க. அதான் பலி செலுத்த நேரம். பலி செலுத்த நேரம் தான் அந்த நேரம் தான். சோதரன் அந்த பலி செலுத்த நேரத்துல எப்படி நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணல அப்படிங்கிறேன். பார்த்தீங்களா? இதுவரைக்கும் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. 87 ஞானஸ்நானம் எடுத்து இன்னைய வரைக்கும் ஒரு ஆராதனை கூட விடலைங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பாருங்க. யோசுவா என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய வாழ்க்கையில ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு நீங்கவே இல்லைங்க. அப்ப 24 நேரமும் ஒரு ஆசிரியர் கூடாரத்தில் இருந்தாருன்னு சொல்றதை விட அந்த ஆசிரியர் கூடாரத்தில் எப்பெல்லாம் பலி செலுத்துறாங்களோ, எப்பெல்லாம் ஆராதனை பண்றாங்களோ, எல்லா ஆராதனைகளிலும் யோசுவா முதல் பலனாய் வந்து நிற்பார். ஒரு அலையிலேயே சொல்லுமா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து ஆண்டவரை ரொம்ப அந்த நீங்காம, அந்த அபிஷேகத்தை விட்டு நீங்காம, ஆசிரியர் கூடாரத்தை விட்டு நீங்காம, தேவ பலிகளை விட்டு நீங்காம, தேவ சித்தத்தை விட்டு நீங்காம, கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த ஆசிரியர் கூடாரத்தை விட்டு நீங்காம ஒரு பற்றுடைய மனுஷனா, பற்றுடைய புருஷனா எப்போதும் ஆசிரியர் கூடார வாசல் அவர் காத்திருந்து வராய் காணப்பட்டார். அல்லேலூயா. சிறப்புல நிற்கக்கூடிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக 6 லட்சம் புருஷர்களுக்கு மற்றும்
பார்த்தீங்களா? யோசுவாவை பார்த்தீங்களா? அவர் பலிபீடத்தை விட்டு அல்லது தேவ சமூகத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பலி விலகவே இல்லை. கடைசி வரையும் அவர் வந்து ஸ்தோத்திரம், அவர் 110 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த காலங்களில் முதல் எப்ப என்னைக்கு இந்த 40 ஆண்டுகள்ல மோசே கூட வந்தாரோ, நல்லா கவனிங்க ஸ்தோத்திரம். அவர் வந்து ஸ்தோத்திரம் கடைசியா நல்லா கவனிக்கணும். மோசே கூட 40 ஆண்டுகள் அந்த பயணத்துல இருந்தாரு. அப்புறம் வந்து 40 ஆண்டுகள் அவர் தனியா ஆட்சி செய்தாரு, ஜனங்களை வழி நடத்தினாரு. 30 ஆண்டுகள் என்ன செய்தாரு? எகிப்துல இருந்து அடிமையா அனுபவிச்சாரு, அடிமைக்குரிய காரியமா இருந்தாரு. ஆனா என்னைக்கு ஸ்தோத்திரம், என்னைக்கு அவர் வந்து மோசே கூட வந்தாரோ அன்னையில இருந்து கர்த்தருக்குள்ள ஆண்டவர் மகிமையான பாத்திரமா அவரை மாற்றிட்டாரு. இதெல்லாம் செஞ்சதுனாலதான் ஊழியர்குமார் யோசுவா என்னை உத்தமமா பின்பற்றினான்னு சொல்றேன். அல்லேலூயா. பாத்தீங்களா ஸ்தோத்திரம். இது யோசுவாக்குள்ள ஒரு 7 விஷயங்களை நம்ம படித்தோம். அருமையான தெய்வ பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் ஆசிரியர் கூட விட்டு நீங்காத இருந்தான். ஒரு சொல்ல போகலாம். இந்த 7 காரியத்தை உங்களுக்கு அப்படியே நான் ஞாபகப்படுத்திட்டு போறேன். அப்படியே சொல்ல போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகலாம்? ஆவிக்குரியவன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னது? ஆவிக்குரியவன். அடுத்தது கர்த்தருடைய சித்தத்தில் நாட்டப்பட்ட மனுஷன், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன். அல்லேலூயா. அடுத்தது துணிவுமிக்கவன், ரொம்ப துணிஞ்ச ஒரு மனுஷன். அடுத்தது கீழ்ப்படிந்தவன். 4வது சொல்றேன். 5வது தீர்மான உறுதியுடையவன். சொல்றேன். அடுத்தது தேவ ஆசீர்வாத பொறுப்புடையவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தில் பொறுப்புடையவராய் காணப்பட்டார். சோதனை இவ்விதமாக அருமையான தெய்வ பிள்ளைங்க ஸ்தோத்திரம். நீங்க நல்ல மனசுல வச்சுக்கீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க அலட்சியமா விட்டுறக்கூடாது. கர்த்தர் கிருபையினால ஆண்டவர் நம்மோடு பேசுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கும்போது என்னாமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6 எடுத்து படிக்கமா? ஸ்தோத்திரம் சீக்கிரம் படிங்க. விசுவாசம் மிக்கவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கானான் தேசத்தை பார்க்க சென்றபோது மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? பயந்த போது யோசுவா தேவனின் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நல்ல தேசம் என்று துணிந்து கூறினார். இது வந்து ஸ்தோத்திரம் 7வது விஷயம். ஸ்தோத்திரம் கானானை குறித்து நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன். நல்ல தேசம் போதும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? விசுவாசம் மிக்கவர். எந்த ஒரு காரியத்தையும் கவுத்தம் போகணும்னு இல்லாம அவர் வந்து மக்களை வந்து நல்ல ஒரு சூழ்நிலை நடத்தக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உண்டான தரிசனம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அது வேணும். தேவ ராஜ்யத்துக்குரிய தரிசனம் இல்லாம எந்த ஊழியமும் நம்ம செய்ய முடியாது, எந்த ஜபமும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சொல்றேன். நல்லா கவனிக்கணும். 7வது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கானானை குறித்து ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 7வது விஷயத்தை நம்ம படித்தோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக சொல்லுகிறோம். தேவ கிருபையினால் இறக்கத்தினாலும் உங்களுடைய திருசமூகம் கூட வந்து எங்களை வழிநடத்திட்டோம். எல்லா சத்து போராட்டங்களுக்கும் விளக்கம் சாட்சியாக வைத்தோம். யோசுவாவை கொண்டு அவருடைய சில விஷயங்களை நாங்கள் படித்து கர்த்தர் பயன்படுத்த உதவி செய்தேன். ஆண்டவரை இப்படி 7 விஷயங்களை யோசுவா குறித்து நாங்கள் படித்தோம். இன்னும் ஆண்டவரை யோசுவா குறித்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சோதரன் இந்த 7 காரியத்தில் யோசுவா எப்படி இருந்தார் என்று நாங்கள் படிக்க உதவி செய்து தொடர்ந்து ஆண்டவரை நாங்களும் யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்தை நீங்காமல் இருந்து தேவனுடைய காணாத குறித்து ஒரு ஆண்டவரை ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த யோசுவாவை போல நாங்களும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாங்களும் அதுக்கு ஆயத்தமாக இருக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த 7 வார்த்தைகளின்படி கர்த்தர் எங்களை ஒரு சபையை உறுதிப்படுத்தி ஆசீர்வதி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கனப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை